ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா இந்த கபோர்டை நான் சுத்தம் பண்ண போறேன். ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாத்தவே மாட்டேன். இத நிச்சயமா நான் இன்னைக்கு சுத்தம் பண்ண போறேன். ஐயா ஐயா, இது என்னது இவ்ளோ கனமா இருக்கு? இருந்தாலும் நான் இதை விட மாட்டேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இடுப்புல பொடிச்சுக்கிச்சு. இனிமே என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. பயங்கரமா வலிக்குது. அதுக்காக நான் வேலை செய்யாம இருக்க கூடாது. நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டேன் இல்ல ஷின்சான், வந்துட்டேன்னு சொல்லணும். இந்த உலகத்திலே நீங்க தாமா ரொம்ப நல்ல அம்மா. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குற நல்ல அம்மா நீங்க தாமா. உங்க புள்ள மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பாமா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்னம்மா என் ஆன மேல அம்பாரி கூட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க? அந்த மாதிரி எந்த விபரீத ஆசைகளும் என் மனசுல கிடையாது செல்லம். உங்க செல்ல பையனை உப்பு மூட்டையாவது தூக்கிட்டு போங்களேம்மா. 2 வச்சனா பேசும்போது கூட இப்படி வலிக்குதே. டாக்டர் கிட்ட தான் கொண்டு போய் காட்டணும் போல இருக்கு. என்னது டாக்டரா? உங்களுக்கு என்னம்மா உடம்பு சரியில்லையா? ஆமா ஷின்சான், நீ வந்து எகிரி குதிச்சல, அதுல என் முதுகு புடிச்சுக்குச்சு. என்னது நான் காரணமா? அன்பு வளையாதவங்களையும் வளைய வைக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதானாமா? அம்மா சூப்பர்மா. ஷின்சான் அம்மா இப்ப எப்படிமா இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, ஏமா இப்படி ஆயாம நடக்கிறீங்க? நான் வேணா உங்களை கை தாங்களா புடிச்சு கூட்டு வரட்டுமா? என்னம்மா இவ்வளவு கேட்கற ஏதாவது ஒரு பதில் சொல்றீங்களா நீங்க? ஷின்சான் செல்லம், நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இப்படி நீ சுத்தி சுத்தி வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா, அப்ப நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். நீங்க வாங்கோ. ஆமாமா, சரியா தான் சொல்லிருக்காரு. ஓரம் 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 2 ஓரமா வந்துருக்காங்க. ஓரமா போங்க. உடம்பு சரியில்லாத வராங்க 2 பேர் பச்சை பாயிண்ட போட்டு கால தூக்குறீங்க. என்ன சொல்ற தம்பி? என் பேரு ஷின்சான் நோகரா, எனக்கு 5 வயசு ஆகுது. எங்க அம்மா பேரு மிச்சி நோகரா, அவங்களுக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சு. அப்போ உடம்பு சரியில்லாதவங்க தானே, அவங்களே பாவம் கூண்டு போட்டு நடந்து வராங்க. நீங்க 2 பேரும் இப்படி இந்த குறுக்க நின்னுட்டீங்கன்னா பாவம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? இடிச்சு கீழே விட்டாங்கன்னா ஷின்சான் அம்மா ரூட் கிளியர் பண்றேன். ஆண்டி நீங்க தேய்ச்சி கொஞ்சம் ஓரமா போங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டு ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடுப்பு புடிச்சிச்சு, நிமிந்தெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க பெரிய மனசு பண்ணி ஓரமா நில்லுங்க. எங்க அம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு போலாம். அங்கிள் நீங்க இருக்கீங்க வந்து நிக்கிறீங்க. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆடிட்டே வந்து மேல விழுந்துட போறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றானே, இடுப்பு புடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு புடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு புடிச்சிக்கிச்சு. இடுப்பு புடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு புடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு புடிச்சிக்கிச்சு. ஓரம் போங்கோ, எல்லாரும் ஓரம் போங்கோ. எங்க அம்மா வராங்கோ. ஓரம் போ. கொஞ்சம் இந்த மாதிரி பாடுறத நிறுத்து ஷின்சான். ஓரம் போங்கோ. என்னம்மா பாட்டு பிடிக்கலையா? இந்த மாதிரி பாடினாலாவது உங்க வலி குறையுமேனு பாடினேம்மா. வேணாமாம்மா. என் மேல என் பையனுக்கு எவ்வளவு பாசம். கொஞ்சம் சேட்டை பண்றவனா இருந்தாலும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஆனா இந்த மாதிரி பாட்டு பாடுறத முதல்ல நிறுத்து. வர வழி பூரா சேட்டை பண்ணிட்டே வந்தல, அதனாலதான் இவ்ளோ டயர்ட் ஆயிட்ட. அம்மா நடக்க முடியலமா, என்ன முதுகுல வச்சு தூக்கிட்டு போங்கம்மா ப்ளீஸ்மா. முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படி கேக்குறியே ஷின்சான்? இந்த ஹாஸ்பிடல் ஏன் நம்ம வீட்ல இருந்து இவ்ளோ தூரம் தள்ளி இருக்கு? அம்மா அதான் அவ்வளவு தூரம் தெரியுதுல, ஒரு டாக்ஸி பிடிக்குமா? ரொம்ப பண்றீங்க. உன்னாலதான் இப்படி சுத்திட்டு போக வேண்டியதா இருக்கு ஷின்சான். அதாவது சொல்லுங்க, உங்க கூட வந்து நானும் உங்களை மாதிரியே நியாயமா அத நான் சொல்லணும் ஷின்சான். நீங்க நடத்தியே கூட்டு போன முடிவு பண்ணிட்டீங்க, நடத்துங்க. ஏட்டிக்கு போட்டு நீ பேசுற வரைக்கும் நான் எப்படி நிறுத்துறது? ஓகே, அடுத்த பேஷண்ட் யாரு? உள்ள வாங்க. டாக்டர் சார். என்னாச்சு மேடம்? எதுக்காக டாக்டர் கிட்ட குனிஞ்சுக்கிட்டே வரீங்க? எனக்கு திடீர்னு முதுகு புடிச்சுக்கிச்சு, அதுதான் பிரச்சனையே. மேடம் இந்த எக்ஸ்ரேவை நல்லா பாருங்க. இந்த இடத்துல சத கொஞ்சம் லேசா பிசகி இருக்கு. அது ஒண்ணு. அங்கிள் என்னதான் அங்கிள் இது? ஷின்சான் நீங்க அமைதியா இருங்க மேடம். இத பாரு ஷின்சான், இதுக்கு பேரு தான் எக்ஸ்ரே. என்னது எக்ஸ்ரேவா? ஆமா, இதுக்குன்னே ஒரு விசேஷமான கேமரா இருக்கு. அந்த கேமராவை வச்சு நாம போட்டோ எடுத்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க எலும்புகள் மட்டும் தனியா தெரியும்.
உடனடியா உங்க மூளை நிமித்தி ஆகணும். அதுக்கு உடனடியா நீங்க அட்மிட் ஆகணும். பெட்ல போய் படுங்க, நான் வரேன். உங்களை மாதிரி ஒரு டாக்டரை நான் பார்த்ததே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க சார். இத பாரு தம்பி, சின்ன பசங்க கரண்ட்ல எல்லாம் கை வைக்க கூடாது. கை வச்சா என்ன ஆகும்? வைக்க கூடாதுன்னா வைக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர் சார். பரவாயில்ல மேடம், பசங்க நாளே இப்படித்தான் விளையாட்டா இருப்பாங்க. அரியா பிள்ளைங்க தெரியாம பண்றத மன்னிக்கிறது தான் பெரியவங்களோட முக்கியமான வேலை. மன்னிக்கிற மாதிரி தப்பையா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா, நான் இங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க சார். அது எதமா இருக்கும் மேடம், நீங்க அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு டாக்ஸியை வர வைக்கிறேன். ஏன்னா டாக்ஸில போறதா உங்களுக்கு சேஃப். ஓகே சார். ஆமா, பெட் ரெஸ்ட் என்னது டாக்டர் அங்கிள்? நல்லா படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கு பேர் தான் பெட் ரெஸ்ட். ஓ, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு. அம்மா அம்மா, இன்னம்மா நீங்க என் கூட வந்து விளையாடவே மாட்டேங்கிறீங்க. இங்க இருந்து உங்களை பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னா நீங்க என்ன என்னையே கொட்ட வரீங்க? இங்க இருந்து போஷின்சான். முதுகு வலி உள்ளவரை நமக்கு இல்ல வேலி, வேலிய கடந்து போட்டா நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு ஷின்சான். இந்த சேல்ஸ் கேலக்கா எத்தனை வாட்டி தான் பல்பு வாங்குவாங்க? இன்னைக்கு என்னோட இலக்கு அங்க இருக்கிற அந்த ஹவுசிங் போர்ட் சொசைட்டி தான். அங்க என்னோட டார்கெட் சின்ன பசங்க. அவங்க கிட்ட இந்த புக்கை நான் விற்க தான் போறேன். அது மட்டும் இல்லாம இந்த கேசட்டோட 10 வால்யூம் இருக்கு, அதையும் அந்த பசங்க கிட்ட நான் விற்க தான் போறேன். இது எல்லாத்தையும் வித்து இந்த மாசத்தோட பெஸ்ட் சேல்ஸ் கேர்ள் பட்டத்தையும் வாங்க தான் போறேன். என்ன நிச்சயமா யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா என்னோட திறமை அந்த மாதிரி. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் பேசுறேன் போல இருக்கு. நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க? நான் இந்த ஏரியாக்கு வந்திருக்கிற புது சேல்ஸ் கேர்ள். ஆனா இந்த மாதிரி பசங்க எல்லா ஏரியாலயும் இருக்காங்கல்ல. இனிமே இந்த மாதிரி பசங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வேலை கிடையாது. இந்த பையன் தானாவே வந்து வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆமா தம்பி, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீங்க புல்லு பிடிக்கிறவன் தானே? கண்டுபிடிச்சா? அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு சேல்ஸ் கேர்ள். எனக்கு இன்னும் உங்களை பார்த்தா நம்பிக்கையா வரலையே. எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரே டவுட்டா இருக்கு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன், அப்பதான் அவங்களும் உஷாரா இருப்பாங்க. சொல்லுங்க, எங்க போற? மரியாதையை என்ன விட்டுருங்க, இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, உன் வீட்டுக்கே வந்து நான் பேசுறேன். ஆமா, நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க? இங்க பாரு தம்பி, உங்க அம்மா கிட்ட நான் சில முக்கியமான விஷயங்களை பேசி ஆகணும். ஓ, அப்படியா? நீங்க எங்க அம்மா கிட்ட எதையும் ஆட்டி போட பாக்குறீங்க போல இருக்கு. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு தம்பி, நான் ஒரு சேல்ஸ் கேர்ள், அத முதல்ல புரிஞ்சுக்க. உனக்கும் உங்க அம்மாக்கும் பயன்படுற மாதிரி ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அத பத்தி தான் பேச விரும்புறேன். ப்ளீஸ் உங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. இருந்தாலும் இந்த காலத்து பசங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. ஓஹோ, இதுதான் உன்னோட வீடா தம்பி? ரொம்ப அழகா இருக்கே. ஆனா பின் கதவு வழியா போறது சரியா இருக்குமா? அது தப்பாச்சே. அப்ப முன் வழியா போலாம். வீட்ல யாராவது இருக்கீங்களா? இதோ வர. தயவு செஞ்சு நீங்க முன்பக்க கதவு வழியா வரீங்களா? அதான் நல்லது. அது நான் வந்து அது சரி, சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க இந்த பையனோட அப்பாவா? அப்பாவா? எங்க ஓடுற?
என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னா வேற ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறியே, இது எந்த விதத்துல நியாயம்? நான் சும்மா தான் அப்படி பண்ணேன். நான் தெரியாதனமா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. சரி தம்பி, நான் கோவப்பட மாட்டேன். நீங்க கோவப்படுவீங்களோ கோவப்படாம படுவீங்களோ, நான் ஐஸ்கிரீம் செய்ய போறேன். வெயில் மண்டைய புழக்கிற நேரத்துல குளு குளுக்குன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்காது. வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செலவு வச்சிருவான் போல இருக்கே. இல்ல இல்ல, 10 ரூபாய் பணத்துக்காக இந்த சின்ன பையன் மனசனை காயப்படுத்திட கூடாது. நாங்க ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. அது கூட நான் சாப்பிட்டு பாக்குறேன். நமக்கு செலவு வைப்பான்னு பார்த்தா இவனே விளையாட்டு ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுக்கறான். அது என்ன ஐஸ்கிரீமா இல்ல ஃப்ரைட் ரைஸா? கையிலேயாச்சு தள்ளுறீங்க. நாங்க ஸ்பூன். தேங்க்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கு தம்பி. வாய் காது வரைக்கும் போகுது. சும்மா ஏதோ குடுக்குற மாதிரி கொடுத்தானா ஓவரா நடிப்பீங்களே. இவனை ரொம்ப டென்ஷன் படுத்துறான். இவ்வளவு சின்ன பையன் என்ன இந்த அளவுக்கு வாட்டுன்னு வாட்டி எடுக்கிறானே, என்ன பண்றது? அந்த பக்கம் திரும்பி என்ன குளிங்க சிரிக்கிறீங்க? இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது. இங்க பாரு தம்பி, டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. அதெல்லாம் அப்புறம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களே, ஃபர்ஸ்ட் அதுக்கு காசு எடுங்க. நல்ல கதையா இருக்கே. இன்னும் விளையாட்டு முடியலையா? சரி, இந்த வச்சுக்க, என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இதுக்கு மேலயும் என் நேரத்தை வீணாக்காத. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஏன் எங்க போற தம்பி? மரியாதையா நில்லு. என்ன இவங்க துரத்திட்டு வராங்க. அம்மா, நான் உன்னை விட மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க. அம்மா, அம்மா, அம்மா பாருங்க. என்னாச்சு ஷின்சான்? நாங்க விடவே மாட்டேங்கிறாங்கம்மா. என்னன்னு கேளுங்கம்மா. யார் உன்னை துரத்திட்டு வராங்க? ஷின்சான், சீக்கிரம் உள்ள போய் எங்கேயாவது பதுங்கிக்கோ போ. சரிம்மா. நீங்க தான் அந்த பையனோட அம்மாவா? யார் நீங்க? எதுக்காக என் பையனை பின்தொடர்ந்து வரீங்க? இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பானவ இல்ல. உங்க பையன் போய் சொல்றான். உங்களை பார்த்தாலே இல்லன்னு தெரியுது. அம்மா அம்மா சீக்கிரம் உள்ள வந்துருங்க. அது யாரும் தெரிஞ்சு போச்சு. இவங்க தான் பீரோ புல்லிங் ரீட்டா. வெளிய வாங்க, வெளிய வாங்க, நான் சொல்றத நம்புங்க. கதவை மட்டும் திறந்துடாதீங்க. அவ்வளவுதான். நான் கதவை திறக்க மாட்டேன். இன்னைக்கு நானும் இந்த புக்கை விக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். அக்கா ரொம்ப டொங்கு தட்டாதீங்க, கதவு உடைஞ்சிட போகுது. எவ்வளவு அன்பா கூப்பிடுறேன், கீழே வாயே. நாம 2 பேர் வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வரமாட்டியா? மாட்டேன். ஓ, இந்த வயசுலயே இவனுக்கு இவ்வளவு திமிரா? இங்க பாரு தம்பி, மரியாதையா கீழே வந்துரு. நீ கீழே வந்தாதான் நான் உனக்கு. போலீஸ் ஸ்டேஷன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அக்கா அக்கா, நீங்க தான் பீரோ புல்லிங் ரீட்டான்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு போன் பண்றாங்க. நீ ஏன் இந்த மாதிரி தப்பா சொல்லி வைக்கிற? சுட்டிட்டு போலாம் தானே வந்தீங்க. இவன் நம்ம எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சிருவான் போல இருக்கே. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. நான் வெறும் சேல்ஸ் கேர்ள், அவ்வளவுதான். அந்த பையன் தான் எல்லாத்தையும் தப்பா. என்ன போலீஸ வர வச்சிட்டீங்களா? முதல் முறையா நான் ஒரு இடத்துக்கு வந்து சேல்ஸ் பண்ணாம போறேன். ஆனா மறுபடியும் எங்க நான் திரும்ப வருவேன். பாடி எப்படியோ தப்பிச்சிட்டோம்பா. பீரோ புல்லிங் ரீட்டா கிட்ட இருந்து வீட்டை காப்பாத்திட்டோம். உரா நீ கெத்துறா. அச்சச்சோ, இந்த மாசம் என்னோட சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கே. அந்த பையனால இந்த மாசம் எனக்கு எந்த சேல்ஸும் இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் என்னால அந்த ஏரியாக்குள்ளேயே நுழைய முடியாது. ஆனா அங்க போய் நான் சேல்ஸ் பண்ணணும். அந்த இடத்துலயே கொண்டு போய் இந்த புக்ஸ் எல்லாம் விக்கிறது தான் என்னோட திறமைக்கு ஒரு சவால். இதுதான் என்னோட ஒரே லட்சியம். ஐயா, சுரங்கத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்படி கத்துற? நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய சுரங்கமா காட்டுவேன், தெரியுமா உனக்கு? என்ன சுரங்கம் தொண்ட போறியா? நான்லாம் உன்ன மாதிரி இல்ல, பெரிய பைலட் ஆவேன். பைலட் ஆகி இந்த உலகம் பூரா சுத்தி வருவேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டாக்டர் ஆவேன். எங்க அம்மா கூட என்ன டாக்டர் ஆவேன் நம்ப சொல்றாங்க. அம்மான்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு மதர்ஸ் டேப்பா. அம்மாக்கு என்ன பண்ணலாம்?
என்ன மதர்ஸ் டேவா? மதர்ஸ் டே. மதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட அவங்க பையன் ரொம்ப நன்றின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தணும், புரியுதா? என்னவோ உனக்கு மட்டும்தான் இதுல தெரியுங்கிற மாதிரி பேசுற. எங்களுக்கெல்லாம் நாளைக்கே தெரியும். நான் என் அம்மாவுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு சொல்லி ஒரு போட்டோ ரெடி பண்ணிருக்கேன். நான் அழகான ஒரு பொக்கே வாங்கியிருக்கேன். மதர்ஸ் டே அன்னைக்கு பொதுவா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களேப்பா. எதை கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்ல, கிஃப்ட் கொடுக்கறோமாங்கிறது முக்கியம். அப்படியா? அப்ப நான் எங்க அம்மாக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. டிஸ்கவுண்ட் கூப்பனா? அப்ப நானும் எங்க அம்மாவுக்கு அதே கொடுத்துறேன். டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்க போறேங்கிறது உண்மையிலேயே நல்ல ஐடியாப்பா. போ, நீ என்ன கொடுக்க போற? நான் எதுவுமே கொடுக்க போறதில்ல. என்னது, எதுவும் கொடுக்க மாட்டியா? நான் எங்க அம்மா பேச்சு கேட்டு நல்ல பையனா நடந்துப்பேன். அதுதான் எங்க அம்மாவுக்கு கொடுக்கற கிஃப்ட். எப்படி? இதுவும் ஒரு விதத்துல நல்ல ஐடியா தான். ஆமா ஷின்சான், நீ அம்மாக்கு என்ன கொடுக்க போற? நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கலையேப்பா. யோசிச்சுட்டாலும் இந்த பாரு, நீ கிஃப்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, உங்க அம்மா கிட்ட போய் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். சரி மக்களே, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அதனால நானும் போய் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறேன். ஆனா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணுமே. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உன் கையில இதை எழுதிக்க. கையில எழுதி வச்சதை மறந்துட்டேன்னா? ஆனா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ கையில எழுதிக்கிறது உங்க அம்மாக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸா இருக்கணும். ஏன்னா சர்ப்ரைஸா கொடுத்தாதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஷின்சான், சீக்கிரம் போய் பாய் கூப்பிடுச்சிட்டு வா. சரிங்கம்மா. எங்க அம்மா இது கையில் எதுவும் கிறுக்கி வச்சிருக்கேன். ஏன் கிறுக்கணே, எதுக்கு இருக்கணே, என்ன மேட்ரு? இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல. என் கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். என்ன தேடிக்கிட்டு இருக்க தம்பி? நீ எதையாவது வாங்க விரும்புறியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு மதர்ஸ் டேன்றதா எல்லாருக்கும் தெரியுமே. சரி, இந்த காசுக்கு பொக்கே கொடுப்பீங்களா? என்ன தம்பி சொல்ற? இந்த பணத்துக்கு எதுவுமே கிடைக்காது. மதர்ஸ் டே அதுவுமா தள்ளுபடி இல்லைங்களா? ஆனா எங்க கடையில நாங்க நார்மலாவே தள்ளுபடி நிறைய கொடுக்கறோம். இதுக்கு மேல தள்ளுபடி கொடுத்தோம்னா என்ன தள்ளி விட்டு போக வேண்டியதுதான். நீங்க ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறீங்களே. இத பாரு தம்பி, நான் சொல்றத கேளு. எங்க கடையில காஸ்ட்லியான பொருள்லாம் நாங்க விக்கிறது இல்ல, எல்லாமே சீப் தான். இதுக்கு மேலயும் தள்ளுபடி பண்ணணும்னா நீ வேற இடம் பாத்துக்கிறது தான் நல்லது. முதியவரை ரொம்ப புலம்பு விட்டமோ? அம்மா, இந்தாங்கம்மா உங்களுக்கான பிரசன்ட். தேங்க்யூ செல்லோ. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இதுக்கு பதிலா அம்மா உனக்கு இன்னைக்கு வேற ஒரு பிரசன்ட்ட கொடுக்க போறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி அம்மா. என்னாச்சு ஷின்சான் செல்லம்? அம்மா, இன்னைக்கு என்ன நாள் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெனஸ்டே நினைக்கிறேன் ஷின்சான். ஏன் கேக்குற? கேலண்டர் பார்த்தா குழந்தை கொடுத்தா கண்டுபிடிக்கும். நான் அதை கேட்கல. இப்ப நீ என்னதான் தெரிஞ்சுக்க விரும்புற? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னம்மா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஏன் இப்படி? இப்போ உனக்கு என்னதான் வேணும் ஷின்சான்? இருக்கீங்க அம்மா, சும்மாமா. என்ன சொல்லுது ஓவியம்? எங்க அம்மா கொட்டுறதுக்கு பாஞ்சு வராங்க. நான் பாக்குறதுக்கு இப்படியா இருக்கிறேன் ஷின்சான்? ஒழுங்கா என்ன பாக்குற மாதிரி வர. எவ்வளவுதான் சிரிக்கிற மாதிரி வரைஞ்சாலும் சுத்தி சுத்தி இங்கதான் வருது. சே, சூப்பரு. நம்ம அம்மாவுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருவோம். இந்த கூ எப்படி எழுதுறது? அச்சச்சோ, இது வேற மறந்துட்டேனே. ஷின்சான், அம்மாக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணு செல்லம். பிஸியா இருக்கேம்மா. நான் உனக்காக தான் கேக் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, கேக்கா? எங்கம்மா கேக் செய்ய போறீங்களா? நான் கேட்காமலே கேக் செஞ்சு தரீங்களா? கொடுங்கம்மா. நான் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? முதல்ல இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணு. அம்மாவுக்கு நான் உதவி பண்ண போறேன். அம்மாவுக்கு நான் உதவி பண்ணிட்டு ரொம்ப நல்லாவே பண்றியே ஷின்சான். அம்மா, சொல்லு ஷின்சான். நான் உங்களுக்கு உதவி பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா? ஆமா செல்லம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இன்னொரு நாள் நீயும் எனக்கு கேக் செஞ்சு தரணும், சரியா? கண்டிப்பாம்மா. இதை எடுத்து அம்மா தவா வேஸ்டா காத்து வாங்குது. அம்மா, நான் போய் ஹீரோவை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடுறேம்மா. ஷின்சான், இந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி கொடு. ஆ? ஓடியா ஓடியா ஓடியா. ஷின்சான், எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு எங்க ஒண்ணான்னு தெரியலையே. ஆ? ஆ? இவ ரூம்ல எவ்வளவு குப்பையை போட்டிருக்கான். ஆ? இதெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஆச்சே. ஆ? இவன் என்ன வரைஞ்சு வச்சிருக்கான்? ஷின்சான் இதெல்லாம் எனக்காக தான் செஞ்சிருக்கானா? ஆ? நான் எவ்வளவு கொடுத்து வச்சவ. நான் வந்துட்டேன். ஆ? ஆ. எவ்வளவு நல்லா இருக்கு. உள்ள என்ன நடக்குது? ஆ, இப்ப இந்த பக்கம் மசாஜ் பண்ணு. பாத்தீங்களா ஹரி, மதர்ஸ் டேக்கு ஷின்சான் எனக்கு கொடுத்த பரிசு. எஸ். அதான் விஷயமா? பரவாயில்லையே ஷின்சான். இங்க பாருங்க, டிஸ்கவுண்ட் கூப்பன். மதர்ஸ் டேக்கு இவ எனக்கு கொடுத்திருக்கிற பரிசு. அப்புறம் அத பாருங்களேன். அதான் உனக்கு இவ்வளவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஷின்சான், அப்பாவுக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட. ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு கிடையாதே. ஷின்சான் செல்லம், ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு மறந்துடக்கூடாது என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம்ப்பா. இதே கையில தான் எழுதி வச்சேன். ஷின்சான் செல்லம், இன்னும் ஃபோர்ஸா மசாஜ் பண்ணு. என்னம்மா, உங்களுக்கு இந்த மசாஜ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம்.